Taste the Daily. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் மிகப்பெரிய சோகம் கவ்விக்கொண்டிருக்கிறது. சோகத்தில் அந்த கிராமமே மூழ்கி இருக்கிறது. பலி எண்ணிக்கை தற்போது 5ஆக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே பிரவீன், ஜெகதீஷ், சுரேஷ், சேகர் என்கிற 4 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மணிகண்டன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். ஏற்கனவே 4 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் மணிகண்டன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது. தற்பொழுது தொடர்ந்து அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறார்கள். தற்போது வரை 52 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனைவருமே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 7 பேர் பாண்டிச்சேரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த கருணாபுரம் கிராமம் முழுவதுமாக இறந்த உடல்களோடு 4 உடல்களோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஒருவர் பலியாகி இருக்கிறார். இந்த கள்ளச்சாராயம் விற்றவர் யார்? கள்ளச்சாராயத்தினுடைய பின்னணியில் இருப்பவர்கள் யார் யார்? கள்ளச்சாராயத்தை இந்த அரசு தடுக்க தவறியது ஏன்? கள்ளச்சாராயத்தை தடுக்க கலால் பிரிவு என்று ஒன்று இருக்கிறது, போதை ஒழிப்பு பிரிவு இருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர்? தற்போது அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுமையாக கண்ணீராக இருக்கிறது. அந்த கருணாபுரம் கிராமமே இந்த கள்ளச்சாராயத்தால் தொடர்ந்து அவர்கள் பலியாக கூடியதும், பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருவதும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அரசு மருத்துவமனையில் விழுப்புரம், அதே போன்று பாண்டிச்சேரி, ஜிப்மர், விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைகளில் பதற்றமும் உறவினர்கள் மத்தியில் கண்ணீருமாக நிற்கிறார்கள். தங்கள் பிள்ளைகள் ஆபத்தான நிலையில் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி திரும்புவார்கள்? தங்களுடைய கணவன் எப்படி திரும்புவார்? தனது தந்தை எப்படி திரும்புவார் என்று வயதான அந்த பெற்ற தாயும் தந்தையும், அதே போன்று மனைவிகளும் குழந்தைகளும் கண்ணீரோடு நிற்கிறார்கள். கள்ளச்சாராயம் என்பது காட்டாராய் கள்ளக்குறிச்சியில் ஓடுவதாலேயே இது போன்ற ஒரு மரணம் நீடித்திருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிப்பதற்கு இந்த சுகாதாரத்துறை முன்வர வேண்டும். இவ்வளவு பெரிய விபத்து நடந்தும் கூட இன்னும் அங்கு மாவட்டம் முழுவதும் சுகாதாரத்துறை பணியாளர்களை, மருத்துவர்களை, தேவையான உபகரணங்களை முடுக்கிவிடாமல் பாண்டிச்சேரிக்கு அனுப்புவதும், விழுப்புரத்திற்கு அனுப்புவதும், இப்படி சுகாதாரத்துறை தடுமாறி கொண்டிருக்கிறது. தமிழக அரசு இயந்திரம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்பதே அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 52 பேர் தற்போது வரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்டோவிலும் இருசக்கர வாகனத்திலும் மருத்துவமனைக்கு கொண்டு வருகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு சோகமாக அந்த பகுதியில் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் ரத்த வாந்தி எடுப்பதாக அங்கு இருக்கக்கூடிய உறவுகள் கதறுகிறார்கள். அதே போன்று சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு சுயநினைவு இன்றி மயங்கி விழக்கூடிய அந்த காட்சியும் கொடுமையாக இருக்கிறது. கண்ணீர் வரக்கூடிய அளவில் அவருடைய துயரம் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு போர்க்கால அடிப்படையில் சிகிச்சை அளிக்க அரசும் சுகாதாரத்துறையும் முன்வர வேண்டும். மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர், அதே போன்று காவல்துறை கண்காணிப்பாளர், காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு, முடிவு கட்டுவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். இவ்வளவு நடந்தும் கூட கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக நடக்கிறது என்றால் அங்கு என்ன நடக்கிறது என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. இது யார் யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களையும் களையெடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீரோடு நிற்கிறார்கள். அவரை கண்ணீரை துடைப்பது இந்த அரசு இயந்திரத்தின் கடமை. அதனை செய்ய இந்த அரசு முன்வர வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நவீன்.